Good morning. Let us learn to form sentences in passive voice for the third usage of past continuous tense in today's class, right? So it is the sixth tense, past continuous tense. What are the auxiliary verbs for past continuous tense? For active voice, was, were plus fourth form of the verb. For passive voice, was or were plus being plus third form of the main verb, right? Whenever you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern for active voice? Subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. This is for active voice. What about passive? Object, auxiliary verb, main verb, by, subject, extension, at the end full stop. So this is the sentence pattern for active and passive, right? Let us go for the example. Where will you apply past continuous tense? What is the third usage? If there were two or more than two actions going on at some time in the past, then past continuous tense must be used for all. கடந்த காலத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும் எல்லா செயல்களுக்கும், ரைட்? உதாரணங்கள் பார்க்குற பொழுது தெளிவாக புரியும். ஒரு படம் நேற்று இரவு என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது எனது இரவு உணவு என் அன்னையால் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க, இந்த இரண்டு வாக்கியங்கள்லையும் இரண்டு செயல்கள்லையும் செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஒரு படம் தொலைக்காட்சியில் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, நான் தொலைக்காட்சியில் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னா அது செய்வினை. ஒரு படம் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை, ரைட்? ஸோ பிஃபோர் யூ ஸ்பீக் அண்ட் ரைட் எ சென்டென்ஸ் யூ ஹாவ் டு டிசைட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டென்ஸ். Because if it is active, we have to use this formula. If it is passive, we have to use this formula, right? Okay. So, ஒரு படம் நேற்றிரவு தொலைக்காட்சியில் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது என்னாச்சு? எனது இரவு உணவு என் அன்னையால் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ எது தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது? எனது இரவு உணவு. ஸோ மை சப்பர், இரவு உணவுக்கு என்னங்க இங்கிலீஷில்? சப்பர், ரைட்? ஸோ மை சப்பருங்கிறது என்னதுங்க? இட்டு வந்து என்ன பண்ணுவோம்? திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஸோ வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. இஃப் இட் இஸ் இட், வி ஹாவ் டு யூஸ் வாஸ் பீயிங். நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட் தென் ஆக்சிலரி verb, ரைட்? என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது? தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. தயார் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரிப்பேர். ப்ரிப்பேர்டு தேர்ட் ஃபார்மு ப்ரிப்பேர்டு. ஸோ மை சப்பர் வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. எப்பொழுது? நேற்று இரவு ஒரு படம் தொலைக்காட்சியில் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது. ஸோ when the மூவிங்கிறது என்னதுங்க? இட்டு. மறுபடியும் பாசிவ் வாய்ஸ் இதே ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். ஸோ when the movie was being பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சி. தொலைக்காட்சியில் படம் ஓடிட்டு இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வாட்ச். ஸோ வாட்சோட தேர்ட் ஃபார்ம் என்ன? வாட்ச்ட். ஸோ when the movie was being watched, யாரால? by me. எதில்? தொலைக்காட்சியில். ஸோ ஆன் த டெலிவிஷன். எப்போ? நேற்றிரவு, லாஸ்ட் நைட். ஸோ நல்லா கவனிங்க, when my breakfast was being prepared, when the movie was being watched by me on the television last night. எப்படி என்ன சொல்லலாம்? என்னுடைய இரவு உணவு தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு படம் தொலைக்காட்சியில் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது நேற்றிரவு அப்படின்னு சொல்லலாம். when my breakfast was being prepared, a movie was being watched on the television by me last night. எப்படி என்ன சொல்லலாம்? no problem at all, right? So let us go for the next example. அந்த விஷயம் எங்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது
அவர்கள் வெளியே சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ இதில் ஆக்டிவும் இருக்குது, பேசிவும் இருக்குது. அவர்கள் வெளியே சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள், கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். யார் சத்தமிட்டு கொண்டிருந்தது? அவர்கள். ஸோ தே, சப்ஜெக்ட் பாருங்கள் போட்டாச்சு. தே வந்து என்ன பண்ணணும்? வேர். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். சத்தமிட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷவுட். ஸோ ஷவுட்டோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? ஷவுட்டிங். ஸோ தே வேர் ஷவுட்டிங். அவர்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். எங்கே? வெளியே. ஸோ தே வேர் ஷவுட்டிங் அவுட் சைட். ரைட். எப்பொழுது சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள்? அந்த விஷயம் எங்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒயில் ஆர் வென். ஸோ ஒயில். அந்த விஷயத்துக்கு என்ன இங்கிலீஷில்? மேட்டர். இது செய்யப்பட்ட வினை வாக்கியம். விஷயம் போய் விவாதிக்குமா? இல்லை. விவாதிக்கப்பட்டு கொண்டு இருந்த பொழுது. அப்போ இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். ரைட். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ வெல் த மேட்டர் வாஸ் பீயிங், மேட்டருங்கிறது இட்டுங்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்? வாஸ். ஸோ வெல் த மேட்டர் வாஸ் பீயிங் டிஸ்கஸ்ட். வெல் த மேட்டர் வாஸ் பீயிங் டிஸ்கஸ்ட். விவாதிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டு இருந்த பொழுது. விவாதிக்கிறதுனா ஆர்கியூடு பண்ணணும். ஸோ வெல் த மேட்டர் வாஸ் பீயிங் டிஸ்கஸ்ட் பை அஸ், எங்களால். எப்போ? நேற்று மாலை. ஸோ லாஸ்ட் ஈவினிங். ரைட். ஸோ when the matter was being discussed last evening, they were shouting outside. அப்படியே சொல்லலாம். ரைட். ஸோ let us go for the third example. அவளின் அன்னையால் திட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவள் அழுது கொண்டிருந்தாள். இதில் ரெண்டு செயல் இருக்குது. ஒன்று, அவளின் அன்னையால் திட்டப்பட்டு கொண்டிருந்தது. மற்றொன்று, அவள் அழுது கொண்டிருந்தது. ரெண்டுமே கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ரைட். அப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ரைட். நல்லா கவனிச்சிங்க. வாட் இஸ் த தேர்ட் யூசேஜ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? இஃப் தேர் வேர் 2 or more than 2 actions going on at some time in the past, then past continuous tense must be applied for all. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட செயல்கள் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் எல்லா செயல்களுக்கும் நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். மறந்துடாதீங்க. ரைட். இப்போது அவளின் அன்னையால் திட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவள் அழுது கொண்டிருந்தாள். ஸோ இதில் ஆக்டிவ் இருக்குது, பேசிவ் இருக்குது. அவள் அழுது கொண்டிருந்தாள். அழுகிற செயலை அவள் தான் செஞ்சாள். அதனால் இது என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸுங்கிறதுனால சப்ஜெக்ட், தென் ஆக்ஸிலரி verb, ஷவுட்டிங் மெயின் verb, அவுட்சைட் எக்ஸ்டென்ஷன். அடுத்தது இணைப்பு சொல் கன்ஜங்ஷன். அது பாசிவ் வாய்ஸ்க்குரிய சென்டென்ஸ் பேட்டர்ன். ஆப்ஜெக்ட், ஆக்ஸிலரி verb, மெயின் verb, by, subject, extension, at the end full stop. Right? So if you follow the sentence pattern, the making of the sentence is certainly will be easy. Right? Making of the sentence is easy. Right? So அவள் அழுது கொண்டிருந்தாள். அழுகிற செயலை செய்தது அவளுங்கிறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இந்த ஃபார்முலா ஷீ வந்து வாஸ். அழுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? க்ரைங். இப்போ க்ரையோட ஃபோர்த் ஃபார்ம் க்ரையிங். ஷி வாஸ் க்ரையிங். அவள் அழுது கொண்டிருந்தாள். எப்பொழுது அழுது கொண்டிருந்தாள்? அவளின் அன்னையால் திட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது. ஸோ when she was being scolded. எப்போ? லாஸ்ட் நைட். ஸோ நேற்றிரவு அவளின் அன்னையால் திட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவள் அழுது கொண்டிருந்தாள். when she was being scolded by her mother. அது போடலையா? யாரால? by her mother. So when she was being scolded by her mother last night, she was crying. Right? Let us go for the next example. அந்த கடிதம் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தோம். நேற்று மதியம் அந்த கடிதம் அவரால் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தோம். ஸோ இதில் யார் நின்று கொண்டிருந்தா? நாங்கள். நிற்கிற செயலை செஞ்சது நாங்கங்கிறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போது வி வந்து என்ன பண்ணணும்? வேர். ஸோ வி வேர். நிற்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டாண்ட். ஸ்டாண்டோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? ஸ்டாண்டிங். ஸோ வி வேர் ஸ்டாண்டிங். நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். என்னாச்சு அப்போ நின்று கொண்டிருந்த பொழுது? அந்த கடிதம் அவரால் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ வி வேர் ஸ்டாண்டிங். எப்போ? வி வேர் ஸ்டாண்டிங் தேர்.
நாங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தோம். எப்போ? Well, the letter was. Well, the letter was. letterங்கிறது it. அதனால was போடுறோம். Well, the letter was being typed. அதோடய கூட முடிச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த கடிதம் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தோம். யாராலன்னு சொல்ல விருப்பப்பட்டால் பை ஹிம். எப்போன்னா லாஸ்ட் ஆஃப்டர்நூன். இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன். ரைட்? எக்ஸ்டென்ஷன் தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். இட் இஸ் அன் அடிஷன் டு எ சென்டென்ஸ். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நேற்று தொலைபேசி மணி ஒலித்து கொண்டிருந்த பொழுது, நேற்று தொலைபேசி மணி ஒலித்து கொண்டிருந்த பொழுது நான் என் தந்தையால் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். நேற்று தொலைபேசி மணி ஒலித்து கொண்டிருந்த பொழுது நான் என் தந்தையால் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஸோ நான் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஸோ இது என்ன வாய்ஸ்? நான் பாராட்டுற செயலை எங்கள் தந்தை செஞ்சார். அப்போது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்னால் இந்த ஃபார்முலா. வந்தால் என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ ஐ வாஸ் பீயிங். பாராட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அப்ரிஷியேட். அப்ரிஷியேட்டட் தேர்ட் ஃபார்மு அப்ரிஷியேட்டட். ஸோ ஐ வாஸ் பீயிங் அப்ரிஷியேட்டட். நான் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். எப்பொழுது? தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒயில் ஆர்வன். So, while the telephone, right? ஒலிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? தொலைபேசி தான் ஒலித்தது. அது பிறரால் ஒலிக்கப்பட செய்தது. இருப்பினும் நாம் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்த பொழுது. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். டெலிஃபோனுங்கிறது இட் வந்து என்ன பண்ணும்? வாஸ். ஸோ while the telephone was ringing. எப்போ? லாஸ்ட் ஈவினிங். ஸோ நேற்று மாலை தொலைபேசி ஒலித்து கொண்டிருந்த பொழுது நான் என் தந்தையால் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஸோ ஐ வாஸ் பீயிங் அப்ரிஷியேட்டட். யாராலன்னு போடல. பை மை ஃபாதர். ஸோ ஐ வாஸ் பீயிங் அப்ரிஷியேட்டட் பை மை ஃபாதர் while the telephone was ringing. Right? Let us go for the next example. அந்த கணக்கு கரும்பலகையில் அந்த மாணவனால் தீர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் அவனை கவனித்து கொண்டிருந்தார். ஸோ இதில் எது ஆக்டிவ் வாய்ஸ், எது பாசிவ் வாய்ஸ்? ஆசிரியர் அவனை கவனித்து கொண்டிருந்தார். ஆசிரியர் தான் கவனிக்கிறார். அதனால் அது ஆக்டிவ் வாய்ஸ். கணக்கு போய் போடுமா? போடாது. ஸோ கணக்கு அந்த மாணவனால் தீர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ரைட்? ஸோ த டீச்சர், ஆசிரியர் அவனை கவனித்து கொண்டிருந்தார். எதை வேணால் முன்னாடி போடலாம், எதை வேணால் பின்னாடி போடலாம். ஆனால் அந்த வாய்ஸில், அந்த டென்ஸில் சொல்லணும். அதுதான் மேட்ரு. ரைட்? ஸோ த டீச்சர், ஆசிரியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? த டீச்சர் வாஸ், பார்த்து கொண்டிருந்தார். த டீச்சர் பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லுக்கோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? லுக்கிங். த டீச்சர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். The teacher was looking at him. பார்க்கலாம் பையன் எப்படி கணக்கு போடுறானா இல்லையான்னு பார்க்கலான்னு ஆசிரியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவனை உற்று கவனித்து கொண்டிருந்தார். ஸோ the teacher was looking at him. எப்போ? அந்த கணக்கு அவனால் கரும்பலகையில் தீர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? while. ஸோ கன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடணும். ஸோ while the sum, கணக்குக்கு என்ன இங்கிலீஷில்? சம்ங்கிறது இட்டு. அதனால் என்ன பண்ணுவோம்? வாஸ். ஸோ while the sum was being, தீர்வு செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சால்வ். ஸோ while the sum was being solved, சால்வோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சால்வ்ட். ஸோ the teacher was looking at him while the sum was being solved on the board. எங்கே? கரும்பலகையில். on the board. யாரால? by the student. எப்போ? this morning. ஸோ இன்று காலை அந்த கணக்கு அந்த மாணவனால் கரும்பலகையில் தீர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். ரைட்? ஸோ while the sum was being solved by the student on the board this morning, he was being looked at by the teacher. அப்படின்னு சொல்லலாம். அதையும் பேசிவ்னு சொல்லலாம். ரைட்? இந்த இடத்துல இது ஆக்டிவில் சொல்லியிருக்கோம். The teacher was
looking at him அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. You have to practice such kind of sentences a lot. Then only you will be able to form this kind of sentences all of a sudden. எடுத்த உடனே உங்களால் சரளமாக இம்மாதிரியான வாக்கியங்களை பேச முடியும், எழுத முடியும். Otherwise, certainly you will make mistakes. So never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். So try to practice a lot. Let us meet in the next video. Thank you.